வணக்கம். வாடிக்கையாளருக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்து இந்த வீடியோவுக்குள் போவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்று இதில் நான் சிலது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்குன்னா சொல்லிடுங்க. அடுத்து நான் அதில் மாற்றிடுறேன். என்னால் என்னத்தை மாற்றணுன்னே தெரியல. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. கமெண்டே பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு போங்க. குறைன்னு தான் சொல்லிடுங்க. வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம அப்படியே குதிரை மனுஷன் ஷாக்கானோடனே அதை பார்த்துட்டு நம்ம எல்ஃபும் அந்த மேஜிக்கும் வந்து ஷாக்குறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்காங்கன்னா இங்கே ரெண்டுத்துக்கும் திடீர்னு லெவல் ஏறிக்கிட்டு இருக்குது. சடசட லெவல் ஏறுது. இப்போ பார்த்தா ஈரோக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம். ஈரை வந்து சொல்கிறான் நல்லதாக விஷயம் போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம குயின் வந்து என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்க அடுத்து இவங்க வந்து ஆமாம் இதை சாப்பிட்டா லெவல் ஏறுமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிஸ்டர் வந்து ஆமாம் சொல்லிட்டு இருக்க டைமில் இவங்களுக்கு காண்டாது நம்ம அதை தூக்கி போட்டோம்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆகிறாங்க. நம்ம ஒரு மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து நம்ம ஈரட்டை வந்து கேட்குறான் இது எப்படி இப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு ஈரக்கு ஒன்றும் புரியல. என்ன இப்படி பண்ணேன்னா எப்படி இதுக்கு லெவல் ஏறுது அப்படின்னு கேட்டதுக்கு இது வந்து வாழைப்பழம் அப்படின்னா என்னது இது சாப்பிட்டா எப்படி லெவல் ஏற முடியுதுக்கு அவன் வந்து சொல்கிறான் நான் இது வந்து வாழைப்பழ ட்ரீ இது நான் தான் விவசாயம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைமில் வந்து அந்த எல்ஃப் வந்து முன்னாடி சாப்பிட மாட்டேன் வந்து எடுத்து சாப்பிட போகும்போது அது வந்து கருகி போகுது. வாழைப்பழம் கருகி போகுது. ஏன் வாழைப்பழம் கருகி போகுதுன்னு தெரியல. அவங்களுக்கு சாக்காக பார்க்குறாங்க. ஆனால் சிஸ்டர் வந்து சொல்கிறா சிஸ்டர் வந்து நம்ம குயின்ட்ட கேட்குறேன் நீங்களான்னு காரணம் இல்லை ஒன்று அவன் வந்து குதிரை மனுஷன் அப்போ இதுமாரி புக்கில் கூட அப்படி இல்லை பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ இப்போ தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் கத்திகிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை பார்த்து. நம்ம சிஸ்டர் வந்து அப்படியே ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம குயின் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சிஸ்டரை பார்க்கும்போது சிஸ்டரோட கண் வந்து ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரி கண் ரெட் கலரில் இருக்குது. அடுத்து நம்ம எல்ஃபை வந்து பேசிகிட்டு இருக்கிற கடுப்பில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஈரோட்டை வந்து நீ இன்னும் நிறைய வச்சுருக்கேன்னு நம்ம குதிரை மனுஷன் கேட்க ஆமாம் நான் இன்னும் நிறைய வச்சுருக்கேன் நிறைய பழங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம குயின் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழைப்பழத்தை தோலை தூக்கி போட்டுட்டு அப்படியே இந்த பேக்கை வந்து பிடுங்கிட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே போகிறான். எந்திரிச்சிட்டு போகும்போது நம்ம ஹீரோவை கூப்பிடா சரி நானும் போயிட்டு வரவா நம்ம ஹீரோ வந்து குதிரை மனுஷத்தை கேட்க அது நம்ம குதிரை மனுஷன் அப்படியே பல்ல இழிச்சிட்டே போகிறான்னு சொல்கிறோன்னே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது சிஸ்டரை கூப்பிட்டோன்னே சிஸ்டர் வந்துட்டான். இதை பார்த்து நம்ம கேட்ட மனுக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. இவங்க பண்ணுறது பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோ வந்து இந்த குதிரை மனுஷன் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். குயின் வாட்டுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகிற டைமாக பார்த்துட்டு பேக் சைடை பார்த்துட்டு நம்ம குதிரை மனுஷனோட மூஞ்சி மாறுது. நாக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஒரு சைக்கோ தரமாக இருக்கான். அவன் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அந்த குதிரை மனுஷன் கையில் இருக்க அந்த கத்தியை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சிரிச்சுட்டு இருக்க டைமில் பின்னாடி வந்து நீ எல்லாம் சேர்ந்து 4 பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க பேக் சைடை டச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன கூத்துன்னு எனக்கு தெரியல. இவங்க ஏதோ பண்ணி தெரியுறாங்க. இவங்க நம்ம குயினும் இவங்க டீம் போயிட்டுருக்க டைமில் அந்த இடத்துல ஃபுல்லாக ரெட் கலரில் கண்ணு மாதிரி தெரியுது. அது என்னென்னு பார்த்தா ஒரு உல்ஃப் மாதிரி இருக்கிற க்ரீச்சர்ஸ். அது வந்து நிழலில் ட்ராவல் பண்ணுற க்ரீச்சராக இருக்குது. அது அப்படி மறைஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஆனால் இவங்க வந்து போயிட்டுருக்க டைமில் நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா இது இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குயின்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது குயின் வந்து ஆமாம் இந்த இடம் அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்க டைமில் மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு உடஞ்சிரு சவுண்ட் கேட்குது. இன்னைக்கு பார்த்தா மேலே இந்த ஆண்டனா தெரியுது. நம்ம இங்கே 3 பேர் கண்டுக்காமல் போயிட்டுருக்க டைமில் வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய இடமா தெரியுது. நம்ம சிஸ்டர் பயந்துட்டு நம்ம ஹீரோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்க டைமில் இது ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல புகை மூட்டமாக இருக்குது. புகை மூட்டத்துலேருந்து நம்ம ஹீரோ வந்து மூக்கை அடைச்சிக்கிச்சு போல அது போய் தட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து ஒரு குதிரை சவுண்ட் கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம குதிரை மனுஷன் வந்துட்டான். அவங்கள லிஃப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கான் போல். கூப்பிட்டு வந்ததில் நம்ம வந்து முடிய செல்பிட்டு அப்படியே நம்ம குயின்ட்ட போயிட்டு நீங்களும் வரீங்களா நான் உங்களை பத்திரமா கூப்பிட்டு போகிறேன் வாங்க நீங்களும் கூட வந்துருங்க. இந்த மாதிரி நம்ம குயின் வந்து கூட இவன் யாராக கோபம் சொல்லிட்டு இருக்க டைமில் அந்த எல்ஃபுக்கு வந்து கோபம் வந்துருச்சு. எப்படி நீ சொல்ல போச்சுன்னு சொன்னோடனே டக்குன்னு என்ன நடந்தது இல்லை ஒரு திடீர்னு ஒன்று வந்து தலையை வீட்டுக்கு போயிடுச்சு. தலையே இல்லை. அப்படி கீழே விழுந்தோடனே இது பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுறாங்க. அப்படி இவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பயமாக பார்த்துட்டு இருக்க டைமில் வந்து மேலேருந்து சவுண்டாக கேட்குது. அப்படியே மேலேருந்து கல்லெல்லாம் விழுகுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி என்னடா இதுன்னு மேலே பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக ட்ராகன் உண்ணி தான் இருக்குது. ஃபுல்லாக உண்ணியாக இருக்குது. இது பார்த்துட்டு நம்ம
ஹீரோக்கு அல்ல விட்டுருச்சு. என்னடா இது கருமா இதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அந்த ட்ராகன் உண்ணியை காட்டுறாங்க. கொடூரமாக இருக்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்கிற உண்ணி வந்து தண்ணியை போய் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் கீழே விழுகுது. வேமா வந்து அந்த ஹீரோயினை பார்த்து குயினை பார்த்து வந்துகிட்டு இருக்குது. ஃபுல் வந்துட்டு இருக்க டைமில் என்ன நடக்குதுன்னா, அது வாயை திறந்துட்டு வரும்போல அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நம்ம குயின் வந்து அசால்ட்டாக டீல் பண்ணுறது. கண்ணை பவர் யூஸ் பண்ணி அதை வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டான். நம்ம குயினோட கண்ணோட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி டக்கு அந்தாண்ட குயின்னு காட்டிட்டான். வெடிச்சு செதறுது. நாலா பக்கமும் செதறதை பார்த்துட்டு நம்ம சிஸ்டருக்கு அள்ளு விட்டுருச்சு. அத்தாடி எனக்கு ஆபத்துங்க சொன்னோடனே நம்ம பையன்தான் ஹீரோ தான் வேற லெவல். குயினோட இடுப்பை போய் கட்டி பிடிச்சிட்டான். காப்பாற்றுமான்னு இவன் சாக்காரா குயின் சாக்காரவனே இடத்துல அந்த வேகமாக போயிட்டுருக்கு. நிறைய ஒன்று இப்படி போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்க டைமில் இந்த ஒரு பவர்ஃபுல் ஹியூமன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவங்க வந்ததையே அவனோட ஃபோஸ்டிங் பவர் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சீல்டு மாதிரி மாற்றிக்கிட்டா. மேஜிக் ஹியூமன் வந்து சீல்டு உருவாக்கிட்டா. இவங்க மேஜிக் சீல்டில் இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ வந்து என்ன நினைக்கிறான்னா, நம்ம இப்படி என்னம்மா பண்ணுமோ அப்படின்னு சொல்லி போயிட்டு கேட்க இவங்க வந்து வாட்டி சிரிச்சுக்கிட்டே அவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம இதை வந்து இந்த க்ரீச்சர் வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேஜிக் ஹியூமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா தலை செதறிடுச்சு. அந்த மேஜிக் ஹியூமனோட தலை அவ்வளோ அதிகமாக இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தா கேட்டமன் வந்து சண்டை விட்டுட்ருக்கா. கிட்ட நம்ம குதிரை மனுஷன் சண்டை விட்டுட்ருக்கான். போட்டு மாற்றுக்கெல்லாம் சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. கொண்டுக்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம குயினை வந்து ஹீரோ வந்து கட்டி பிடிச்சி விடைய மாட்டேன் உட்காந்து. இவன் போய் இந்த குதிரை மனுஷன் அவன் சத்தியெல்லாம் யூஸ் பண்ணி மின்னல் சக்தி யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிகிட்டு இருக்கான். பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அட் டைமில் நிறைய 2-3 கொள்றான். கொண்டு செல்ஸுக்கிட்டு இருக்காங்க. இவனும் அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த 2 உமனும் சேர்ந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி அல்ட்ராமேட்டிக் பவர்ஃபுல்லி டப்பு டுப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் அவங்களோட அந்த பேர்டில் வந்து இந்த கேட்டுமன் வச்சு டக்குன்னு ஒரு 2-3 தான் வெட்டி கொண்டுட்டு அவளால முடியல. அவளோட எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு. பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்க மாட்டான். கம்மியாக இருக்க டைம்லேயும் மூச்சு வாங்குறான். முடியல. அந்த இடத்துல இருந்து மேலேருந்து ஒன்று அவங்க 2 கடிக்க வருது. இந்த ஒரு க்ரீச்சர் இந்த ட்ராகன் பண்ணி அதை அப்படியே நம்ம இவன் பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அடி அடித்து அது ஒரு எத்துனதுலேயே உடஞ்சிருச்சு. குஞ்சு செத்து போச்சு. அது எலக்ட்ரிக் பவரோட சேர்த்து அடித்ததுனால செத்து போச்சு. அது இன்னும் கட்டுக்கடாமல் இருக்கிறதுனால வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அப்படியே இங்கிட்டு நம்ம குயின் வந்து அசால்ட்டாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த நோக்கத்தை நிறைய வச்சு போகலான்னு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. சரி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நம்ம குயின் வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னோடனே சரி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கை பிடிச்சிட்டு குயின் வந்து கூட்டிகிட்டு போகிறான். இல்லை இது ஒரே சாக்கை இங்கே இன்சிடென்டாகவே நடக்குது. அப்படி மேலே இருந்து நம்ம இவன் வந்து இந்த சிஸ்டர் வந்து அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு பன்னி பொம்மையை உருவாக்கிடுறான். பன்னி பொம்மையை வச்சு அந்த இருக்கிற க்ரீச்சர் கூட சண்டை போட வைக்கிறான். அவன் சக்தி பலமான சக்தி தான் நினைக்கிறேன் எனக்கு கேட்டான். அப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்க டைமில் வந்து அந்த பன்னி வந்து நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் திருப்பி சிஸ்டர் கைக்கே வந்துடுச்சு. அப்படி வந்தோடனே சிஸ்டரை வந்து நம்ம போகலாமான்னு சொல்லிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து சிஸ்டர் வாசிட்டோன்னே சரி ஓகே பிரதர்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த மாதிரி தட்டுறா. அவளோட ஸ்பெல் யூஸ் பண்ணுறான். அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணோட தான் அந்த கவசம் இந்த சீல்டு வந்து ஓப்பன் ஆகுது. அவள் ஏதோ ஒரு மொழி பேசினா அது என்ன மொழின்னு தெரியல. அது ஓப்பன் ஆனோடனே அந்த சீல்டு ஒரு பெரிய கேட் இருக்குது. சீல்டுக்கு அடுத்து ஒரு பெரிய கேட்டு. இவ்வளோ ராட்சச கேட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்காரான். சிஸ்டர் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனேன். அந்த சொன்ன வார்த்தைனால அந்த கதவு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி முடித்தோடனே அப்படியே நம்ம குயின் வந்து அப்படியே உள்ளே போகிறான். அதை பார்த்துட்டு நம்ம அந்த குதிரை மனுஷன் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அப்படியே இவங்க வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அடுத்த செகண்டில் வந்து ஒரு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற டைமில் இவங்க வந்து சண்டை விட்டுட்ருக்காங்க. நம்ம வேகமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம குதிரை மனுஷன் கத்திக்கிட்டு இருக்கான். அது கேட்டோடனே இந்த டோரை பார்த்துட்டு இவங்களும் சரி வேகமாக போகணும்னு சொல்லி இவங்க வெட்டிட்டு அப்படியே வேகமாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க டைமில் அப்படியே இந்த கேட்டு கொஞ்சமாக க்ளோஸ் போகுது. அந்த டைமில் உள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வர டைமில் கேட்டு பார்த்தா ஃபுல்லாக தங்கம், எக்கச்சக்கமான தங்கம், வைடீரிங்கம் பொக்கிஷமாக இருக்குது. ஆனால் இது ஒரு மலை மாதிரி இருக்குது. அது தள்ளி எப்படி கவுந்து கிடக்குது. இது அதர் டிமென்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது.
இவங்க எப்படி வந்துட்டாங்க, இவங்க வந்து பார்த்தா சாப்பிட்றாங்க. என்னதுடா இது இவ்வளோ தங்கமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவே கண்டுபிடிச்சிட்டு இந்த டிராஃபிக் கண்டுபிடிச்சிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே அவங்கள ஹீரோவை தள்ளி விட்டு அந்த குதிரை மனுஷன் மாட்டுக்கு முன்னாடி போகிறான். அந்த சிஸ்டரையும் அந்த பலமான லேடி வந்து தள்ளி விட்டு போகிறான். அப்படியே இவங்க பார்த்துட்டு வந்து அப்படியே ஒரு கிளியான ஸ்மைல் பண்ணுறான். சிரிச்சிட்டு அப்படி அந்த கப்பை பார்க்குறான். அதில் ஏதோ குடிநீர் இருக்குது, அது என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், நீ வாட்டி முன்னாடி தள்ளி விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போல்லாம் முடியாதுடா போடா அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறான். சிரிச்சோடனே அந்த தங்கத்துலேருந்து கீழே ஒரு காயின் பார்த்தா ஒரு ட்ராகன் ஒரு கண்ணு தெரியுது. என்னென்னு பார்த்தா இவங்க ரொம்ப ஷாக்காகிறாங்க. கால் மேலேருந்து வருது. பார்த்துட்டு அப்படியே ஒரு கர்ஜனை கரிச்சிருது. அதை பார்த்து எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுருச்சு. அடுத்து அப்படியே இந்த ட்ராகன் அப்படியே கீழே பார்க்குது. நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோக்கு ஒன்றும் பண்ண முடியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய். ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.